இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோவ பத்தி பார்க்கலாம். நம்ம காலம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வெர்டிகலா நமக்கு வந்து இருந்துச்சு ரைட்? இப்ப நம்ம ரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹாரிசான்டலா மாறிரும். ஸோ கரண்ட்லி வந்து ஹலோ, சன்னு, மூனு அப்படிங்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே சைட் பை சைடா வந்துருச்சு. இப்ப இந்த ஹலோ, சன்னு, மூன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் கம்போசபிள். ஆனா இதெல்லாமே வந்து சைட் பை சைடா நமக்கு ஒட்டி வந்திருக்குது. ஆனா இதெல்லாமே செப்பரேட்டான ஒரு கம்போசபிள். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா தான், இது வேற வேற கம்போசபிள் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரைட்? ஸோ அதனால இந்த மாடிஃபையர்லயே நம்ம ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இத அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸிஸ்டிங்கா அவைலபிளா இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்பேஸையும் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லணும். பிகாஸ் கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்போசபிள் வந்து நமக்கு எவ்வளோ லெங்த்துக்கு நம்ம கன்டென்ட் உள்ள குடுக்குறோமோ, அதுவரைக்கும் தான் நமக்கு வந்து விட்த் ஜெனரேட் ஆகுது டைனமிக்கா. ஸோ இருக்கக்கூடிய எல்லா அவைலபிள் ஸ்பேஸையும் நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம விட்த்த வந்து நம்ம செட் பண்ண வேண்டியிருக்கும் இதுல. பட் நான் எத பத்தி உங்களுக்கு சொல்றேங்கிறத உங்களுக்கு பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்காக ஒரு பேக்கிரவுண்ட் கலர் நான் ஃபர்ஸ்ட் செட் பண்றேன். ஒரு டாட் ஆட் பண்ணிட்டு, பேக்கிரவுண்ட் அப்படிங்கிற ஃபங்ஷன நம்ம கால் பண்ணுவோம். இதுக்குள்ள ஒரு கலர நம்ம பாஸ் பண்ணுவோம். கிரீன் கலர நம்ம பாஸ் பண்ணிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த ரோ கம்போசபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு உள்ள கன்டென்ட் இருக்குதோ, அந்த அளவுக்கு மட்டும் தான் வந்து இதுக்கு விட்த் இருக்குது. ஆனா, இதுக்கு அவைலபிளா வந்து இன்னும் நமக்கு நெறைய ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா சைடுல. இதுக்கு இருக்கக்கூடிய எல்லா அவைலபிள் ஸ்பேஸையுமே இந்த ரோ வந்து ஃபில் பண்ணி எடுக்கணும் முதல்ல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கன்டென்ட்டையும் நம்ம ஈஸியா பொசிஷன் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த மாடிஃபையர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாட்ட ஆட் பண்ணி, ஃபில் மேக்ஸ் விட்த் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன நம்ம கால் பண்ணுவோம். இத நம்ம கால் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அவைலபிள் ஸ்பேஸையும் சேர்த்து இது ஃபில் பண்ணிக்கும். இது அவைலபிள் ஸ்பேஸ ஃபில் பண்ணதுனால, அந்த பேக்கிரவுண்ட் கலர நம்மளால பார்க்க முடியும். எந்த அளவுக்கு அந்த ரோ வந்து சைஸ வந்து எடுத்திருக்கு அப்படிங்கிறத. இப்ப இங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாடிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேம்ட் ஆர்குமென்ட். இப்ப இதுக்கு நம்ம வேல்யூவ நம்ம அசைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடிஃபையர்ங்கிற ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட்க்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்ஷன நம்ம டைரக்ட்டா நம்ம டாட் வச்சு நம்ம கால் பண்ணிட்டு இருக்கோம் வரிசையா. அதோட ஃபங்ஷன்ஸ நான் வந்து நம்ம டாட் போட்டு செயின்டா நம்ம வந்து கால் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, இந்த ரோக்கு நம்ம செகண்ட் ஆர்குமென்ட் குடுக்கும்போது மட்டும் தான், நம்ம கமா ஆட் பண்ண வேண்டி வரும். ஸோ, மாடிஃபையர் ஆர்குமென்ட் நம்ம ப்ராப்பரா குடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கமாவ ஆட் பண்ணி, நம்ம ரோவோட புது ஆர்குமென்ட்ட நம்ம குடுக்கணும். நம்ம ரோக்கு என்னென்ன ஆர்குமென்ட் குடுக்கலாம் அப்படிங்கிறத, நம்ம அந்த ரோ கிட்ட போய் ஹவர் பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஷோ ஆகும். நம்ம இந்த ரோங்கிற இந்த கம்போசபிளுக்கு மாடிஃபையர நம்மளால ஆர்குமென்ட்டா குடுக்க முடியும். அதே மாதிரி ஹரைசான்டல் அரேஞ்ச்மென்ட்டும் நம்மளால ஆர்குமென்ட்டா குடுக்க முடியும். வெர்டிகல் அலைன்மென்ட்டும் நம்ம ஆர்குமென்ட்டா குடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் அரேஞ்ச்மென்ட்ங்கிற இந்த பாராமீட்டருக்கு ஒரு ஆர்குமென்ட் நம்ம குடுக்கலாம். அரேஞ்ச்மென்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஸ்பேஸ் ஈவன்லியா நம்ம குடுக்கலாம். ஸோ நம்ம ரோல எவ்வளவு அவைலபிள் ஸ்பேஸ் இருந்துச்சோ, அத வந்து ஈவனாட்டு அதுக்கு பிரிச்சு குடுத்து, அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைல்டு காம்போனன்ட்ஸ்க்கு நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்குது. இப்ப இதுல ஒரு கமாவ நம்ம ஆட் பண்ணிட்டு, வெர்டிகல் அலைன்மென்ட் அப்படிங்கிற இந்த பாராமீட்டருக்கு ஒரு ஆர்குமென்ட் குடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலைன்மென்ட்ல இருந்து சென்டர் வெர்டிகலி அத நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாரிசான்டல்னா வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு. வெர்டிகல்னா வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ. ஸோ வெர்டிகல் அலைன்மென்ட்க்கு வந்து நமக்கு மேல இருந்து கீழ சென்டர்ல வரணும்னா, நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு மேல இருந்து கீழ சென்டர்ல வரணும்னா, நமக்கு அதோட அவைலபிள் ஸ்பேஸ வந்து நம்மளோட ரோ வந்து ஆக்கியூபை பண்ணியிருக்கணும். கரண்ட்லி வந்து நம்ம இருக்கக்கூடிய விட்த்த மட்டும் ஃபுல்லா எடுத்துக்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம இந்த ரோக்கு சொல்லியிருக்கோம் இந்த மாடிஃபையர்ல. ஸோ இதோட ஃபுல் ஸ்பேஸையும் இத ஆக்கியூபை பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் மேக்ஸ் சைஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன நம்ம இந்த மாடிஃபையர்ல கால் பண்ணோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய மொத்த அவைலபிள் ஸ்பேஸையும் வந்து இது எடுத்துக்கும். வெர்டிகலா இருந்தாலும் சரி, ஹாரிசான்டலா இருந்தாலும் சரி. ஸோ எவ்வளவு நமக்கு அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குதோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இது வந்து வெர்டிகலாவும் அலைன்மென்ட் பண்ண முடியும் ரைட்? ஆனா இதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு அரேஞ்ச்மென்ட் பண்ணும்போது, நமக்கு இதுல இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் ஈவன்லி மட்டும் தான் இதுல யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லாம, நமக்கு பிடிச்ச மாதிரியான பொசிஷனுக்கும் நம்மளால டெக்ஸ்ட்டும் சரி, அதோட கன்டென்ட்ஸையும் நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத அரேஞ்ச் பண்றதுல ஸ்பேஸ் ஈவன்லி குடுத்துருப்போம் ரைட்?
ஸோ அதனால நமக்கு இங்கே ஈவனாയിട്ട് நமக்கு ஸ்பேஸ் வந்துச்சுல. அதே மாதிரி இதில் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஸ்பேஸ் ஈவன்லிக்கு பதிலாக நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, இதோட சைல்டு கம்போசபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துடும். எண்டுன்னு கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இதோட ரைட் சைடில் எண்டில் போய் நின்றுடும். ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கம்போசபிள் லெஃப்ட் சைட்லேயும் மூணுங்கிற நம்மளோட லாஸ்ட் கம்போனண்ட்டை லாஸ்ட் எண்ட்லேயும் ஒவ்வொரு கம்போசபிளுக்கும் இடையிலையும் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கிற மாதிரி இது வந்து கொடுத்துரும். அதே மாதிரி ஸ்பேஸ் அரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் சிஎஸ்எஸ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்பேஸ் அரவுண்டு, ஸ்பேஸ் ஈவன்லி அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸ்பேஸ் அரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இந்த பக்கத்தில் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் கொஞ்சமாக ஸ்பேஸை விட்டுட்டு, அப்புறமா இது எல்லாமே கண்டென்ட் ப்ராப்பராக ஒரு அலைன் ஆகிற மாதிரி பண்ணிடும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம பண்ணுறது. இதையும் தாண்டி நம்ம வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல்னா வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வர்றது ரைட். ஸோ அதில் நம்ம சென்டர் வெர்டிக்கலி கொடுத்துருக்கோம். அதனால் அதோட அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துருக்குது. இதில் நீங்கள் டாப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இது மேலே வந்துடும், டாப்பில் வந்துடும். அப்புறம் பாட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது பாட்டமில் வந்துடும், வைஸ் வெர்சா. நம்ம இங்கே ரோக்கு வந்து நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணோமோ இதே மாதிரி சிமிலராக நமக்கு காலமுக்கும் கூட பண்ணிக்க முடியும். நம்ம ரோ அல்லது காலம்க்கு வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் நம்ம பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சைல்டு கம்போசபிள் மட்டும் தான் அது வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த சைல்டு கம்போசபிள் எந்த இடத்துல பொசிஷன் ஆகணும், எந்த மாதிரி இடத்துல வந்து அது அலைன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இது. சம்டைம்ஸ் இந்த அலைன்மெண்ட்டில் போயிட்டு நம்ம டாப் எண்ட் அப்படின்னு வித்தியாசமாக ஒன்று ஷோ ஆகுது அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு இங்கே ஏன் எரர் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் லேஅவுட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நம்மளோட இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த அலைன்மெண்ட் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான வேல்யூவும் நமக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. டாப்புக்கு, சென்டருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதோட வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வேறு வேறு லேஅவுட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதையும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேல்யூஸ் மட்டும் தான் அதுக்கு மேட்ச் ஆகும் ரைட். ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வருது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி கண்டுபிடிப்பேன் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் டாட்னு கொடுக்கும்போது இதில் நம்ம பேராமீட்டரில் என்ன கேட்டிருக்குது, வெர்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் டாட் வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்க எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வெர்டிக்கல், பாட்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வெர்டிக்கல். ஸோ இந்த இடத்துலயே அவங்க கொடுத்துருக்காங்க, அதுகளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஹரிசாண்டலுக்குள்ளதை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எரர் வரும். பிகாஸ் அது வெர்டிக்கல் சம்பந்தமானது கிடையாது, ஹரிசாண்டலுக்குள்ளது. ஆனால் நீங்கள் வெர்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு எரர் வராது. அதாவது இந்த மாதிரி அலைன்மெண்ட் டாட் வெர்டிக்கல். அதே மாதிரி தான் நம்மளோட ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் டாட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் டாட் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல். இதில் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி சிமிலர் தான். இந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு ரைட். ஸோ அதனால இதில் அரேஞ்ச்மெண்ட் டாட் ஹரிசாண்டல்னு இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் டாட் ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்களே இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோலை பொசிஷன் பண்ணுற மாதிரி நம்ம காலம்லேயும் பொசிஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல காலம் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்மளோட காலமில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணணும். அதனால் ஹரிசாண்டல்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து வெர்டிக்கல்னு இருக்கிற இடத்துல நீங்கள் ஹரிசாண்டல்னு நீங்கள் ஃப்ளிப் பண்ணிங்கனாலே போதும். இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஃப்ளிப் ஆகுது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்
இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஸோ இப்போ நம்ம இந்த அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ சென்டர் ஹரிசாண்டலி நான் கொடுத்துக்கிறேன். இதில் நமக்கு வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே இருந்து கீழே இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே நம்ம இந்த ஸ்பேஸ் அரவுண்ட் மூலமாக கொடுத்துருக்கோம். அப்புறமா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டு ரைட் வந்து ஹரிசாண்டல். இதில் நமக்கு சென்டரில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சென்டர் ஹரிசாண்டல் அப்படின்னு. இதில் நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருந்து நமக்கு மேலே இருந்து கீழே வரும். அண்ட் எண்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இந்த எண்டில் இருந்து மேலே இருந்து கீழேயா வரும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலமும் ரோவும் ரொம்ப சிமிலராக இருக்கும் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. See you guys next time.